சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைய வேண்டாங்க. அடுத்த ஒரு 11 மாதத்துக்குள் நீங்கள் எதிர்பார்க்காத 2 விதமான அதிர்ஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்க போது நடைபெற போகுது. மிக முக்கியமா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புதன் பகவான் நீச நிலையிலிருந்து அடுத்து இடம் மாறப் போகிறார், இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். அதன் பலன்களை தான் நம்ம இன்றைய பதில பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் மற்றும் சனிப்பிச்சு பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல்ன்ற தவறாம செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா 7 சனி கிடையாது, அர்த்தாஷ்டம சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, ராகுகேதுகளுடைய பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. இருந்தும் கூட நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணமே 6ஆம் வீடான, அதாவது மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு, துலா ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நோய் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, கடன் பிரச்சனை பெருமளவு உங்க கழுத்தை நெரிக்கலனோட இருக்கும். ஏதோ ஒரு அப்பக்கப்போ ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை கூட இல்லாமல் இருப்பதற்கு கால நேரம் கைகூடி வந்து விட்டது. ஆமாங்க, புதன் என்கிற ஒரு கிரகம், அதாவது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணுன்னு சொல்றது தங்கம், பணங்க. தங்கம் பணத்தை கூட எந்த வயசுல வேணா நம்ம சம்பாரிச்சு வாங்கிட முடியும். ஆனா அறிவை, படிப்பை, கல்வியை, கலையை மிக எளிதா வந்துடாது. எவ்வளவு காசு பணம் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் வந்துடாது இல்லையா? அதுதான் புதன் பகவான். கல்விக்கும் திறமைக்கும் வித்தைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியதா இந்த புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் மீன ராசியிலிருந்து ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி விடுதலை அடைஞ்சு மேச ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அவரு திருப்பியும் நீசம் அடையணும்னா 11 மாசம் ஆகும். அப்போ 11 மாதங்களுக்கு புதன் பகவானால் உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதுவும் மிக முக்கியமா இந்த 11 மாதங்கள்ல இடையில புதன் ஆட்சியும் மற்றும் உச்சமும் அடைகிறார். இதனால இந்த துளாராசியில் பிறந்த உங்களுக்கு மேலும் நன்மைகள் உண்டு. மேலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு 6க்குரியவனான குருவனுடைய பார்வை உங்கள் மீது இல்லாமல் இருக்கும். அப்போ கண்டிப்பா முதல்ல எடுத்த உடனே நான் ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இருக்கிற நோய் பிரச்சனை சரியா போகுதுங்க. ஸோ பிரச்சனை குறையும், அது நோய் பிரச்சனை உங்களுக்கு குறையும். அதே போல ஒரு சைன் போட்டேன், ஒரு கையெழுத்து போட்டுட்டேன், ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம், இல்லை எனக்கு சர்டிஃபிகேட்ல ஒரு பிரச்சனைகள் இருக்கு, பத்திரங்கள் ஏதோ ஒரு வில்லங்கங்கள் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அந்த எழுத்துப்பூர்வமான விஷயத்தில், டாக்குமெண்ட் விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்ப சரியாகுங்க. அது புதனுடைய பயிற்சியின் மூலமாக நடைபெறும் இந்த துளாராசியில பிறந்தவங்களுக்கு. அதே போல உங்களுடைய அதிகாரிகள், முதலாளிகள், பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த அறிமுகத்தால் உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்துல முதல் அதிர்ஷ்டம். சம்பள உயர்வு, ப்ரமோஷன், புதிய பதவி, புதிய பொறுப்பு அப்படின்றது துளாராசிக்காரங்களுக்கு நீங்க பழகிய நண்பர்கள், உறவுகள் மற்றும் பெரிய அந்தஸ்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு சிறிய உதவி ஏதோ ஒரு காலகட்டத்தில் செய்திருப்பீர்களா, அதுக்குண்டான பிரதிபலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போதுங்க. கண்டிப்பா துளாராசிக்காரங்க இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டத்தில் முதல் அதிர்ஷ்டமா நான் சொல்றது கண்டிப்பா ப்ரமோஷன், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைப்பதோடு அரசாங்க வேலை அல்லது அரசாங்க உத்தியோகம் என்பது அமைவதற்கு வாய்ப்புக்கும் உண்டு. அதுல குடும்பத்துல வாரிசு கிடைக்க போதுங்க. நீங்க தாய் தகப்பனாவோ அல்லது தாத்தா பாட்டியாவோ அப்படின்னு ஆக போறீங்க. ஏன்னா உங்க குடும்பத்துல வாரிசு கிடைக்க போகின்றது. அப்படிப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு இருக்கு. மேலும் தலைக்கு தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மானம் சம்பந்தப்பட்ட, மானம் சம்பந்தப்பட்ட, கௌரவம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கும். வெளியில சொல்ல முடியல, சொல்லக்கூடாது, அப்படிப்பட்ட ரகசியமான ஒரு இக்கட்டான ஒரு சொல்ல சிக்கி தவித்திருந்தால் அந்த பிரச்சனை வெளியில தெரியாமலே உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அந்த பிரச்சனை தானே போல சரியாகும். அதே போல கடன் சார்ந்த பிரச்சனைகள், கடன்ல நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேங்க, எப்படி நான் தப்பிக்க போறேன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு தக்க சமயத்தில் ஒரு லோன் உதவியோ அல்லது தொழில் ரீதியான கிடைக்கக்கூடிய லாபங்களோ அல்லது சொத்துக்கள் ரீதியாக வர வேண்டிய ஷேர் உங்களுக்கு வந்து சேர்ந்தோ இந்த பிரச்சனை சரியாகும். அதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த துளாராசிக்காரங்களுக்கு. அதே போல உங்களுடைய தந்தை, தாய்
அல்லது பெரியப்பா சித்தப்பா அண்ணன் அக்கா போன்ற உங்களோட வயது மூத்த உறவுகள் மூலமா இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த 2026 பணமோ பொருளோ உதவியோ இப்படி ஏதேனும் ஒரு வழியில அவங்க மூலமா ஒரு பெனிஃபிட் நன்மை என்பது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுக்கு அடுத்தபடியா இந்த புதன் பகவான் 12ஆம் வீடான கன்னிக்கும் அதிபதி, மிதுனத்திற்கும் அதிபதி, மிதுனம் 9ஆம் வீடு. சரிங்களா? அப்ப 12ஆம் வீடு அப்படின்றது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், மறைமுகமா, நேரடியா இல்லைங்க, மறைமுகமா சொந்த வீட்டை சொத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு வீடு. சரிங்களா? அதன் வழியில துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் 2026 புதுசா ஒரு சொத்து வாங்குறது, அல்லது சொத்துக்குண்டான செலவு பண்றது, அல்லது சொத்தை உங்க பேர்ல பதிகிறது, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பங்கு பணம் வர்றது, அல்லது வேற ஒரு இடத்துல புதுசா ஒரு சொத்தை வாங்குறது, இப்படின்னு சொத்துக்களில் ஒரு மாற்றம், ஒரு ஏற்றம் கண்டிப்பா இருக்கு துளாராசிக்காரனுக்கு. அந்த அதிர்ஷ்டம் நடக்கும். அதே போல மற்றவருடைய சொத்து பணம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுடைய தாய் தந்தையர், பாட்டி தாத்தா போன்ற பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மாமியார் வீட்டு சொத்து, வாழ்க்கை துணையின் வழியில் வரக்கூடிய சொத்துக்களாக இது இருக்கக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருக்குது. இப்படி இந்த துளாராசிக்காரங்களுக்கு புதிய சொத்துக்கள் உங்கள் பேரில் பதிவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுவும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. வெளிநாடு யோகங்கள், வேறு மாநிலத்தில் குடிபோகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு துளாராசிக்காரங்களுக்கு. உங்களுக்கு இந்த ஊரை விட்டு நான் வேற ஒரு ஊருக்கு போனா போதும், இந்த ஆட்களோடு நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எப்படி யார் மூலமாக நீங்கள் வெளியேறணும்னு நினைச்சீங்களோ அந்த ஒரு இடத்துல சிக்கி தவிக்கிறீங்களா, அந்த இடத்துல இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதன் மூலமா இது நாள் வரையில் இருந்த ஒரு மன அழுத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரிலீஃப் அடையும். மிகப்பெரிய ஒரு நிம்மதி, சந்தோஷம், ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. சரிங்களா? ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டீங்க, அது ஊரா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், சில உறவுகளாக இருக்கலாம். அந்த பிரச்சனையை விட்டு, அந்த உறவுகளை விட்டு நீங்க வெளியேறுவீங்க. அதனாலையும் நிம்மதி கிடைக்கும் இந்த துளாராசியில பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த 11 மாதங்கள், ஓகேங்களா, எப்போ தமிழ் புத்தாண்டுல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த 11 மாதங்கள்ல கண்டிப்பா சொத்து பத்திரம் போன்ற விஷயங்களால ஒரு நன்மைகளும், பதவி உயர்வு, பொறுப்புகளும், சம்பள ஒரு ப்ரொமோஷன் போன்ற விஷயங்களும் கண்டிப்பா உண்டு. அதே போல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, அந்த மாதிரி திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்டேஜ், மேடை கிடைக்கும். நீங்க எந்த ஒரு வயசுல இருந்தாலும் சரி, உங்களுடைய கலைத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு கிடைக்கும். அதே போல கல்வி திறமை, படிப்புனால எனக்கு ஒரு கௌரவம் அப்படின்னு கண்டிப்பா அந்த பட்டம் பெயர் போல கிடைக்கும். படிப்புல வைத்து அரியெல்லாம் சரி பண்ணி ஒரு டிகிரி போன்ற பட்டம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு, புதிய ஒரு முயற்சி, நீங்க எந்த ப்ரொஃபஷன் இருந்தாலும் சரி, மெடிக்கல்ல இருந்தாலும் சரி, ஒரு சயின்டிஸ்டா நீங்க இருந்தாலும் சரி, இப்படி புதிய ஒரு கண்டுபிடிப்பாலும் புதியதொரு முயற்சியாலும் உங்க திறமை வெளிப்படுத்தினாலும் பெரியதொரு விருதுகள், அவார்டு போன்ற விஷயத்தை நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க. உங்களை ஆராய்ச்சி, புதிய முயற்சி சக்சஸ் அடையும். அதே போல வம்பு வழக்கு பிரச்சனைகள் வாதிட்டு ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்குது. இந்த 2026 துளாராசிக்காரனுக்கு வழக்குகளில் வெற்றி நிச்சயம். அதெல்லாம் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சக்தியை இந்த கிரக அமைப்பில் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா துளாராசிக்காரன் இதுல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காளி அம்மன் அல்லது பெண் தெய்வங்களை கண்டிப்பா வழிபாடு செய்யணும். வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை, அம்மன் தெய்வங்களை வழிபாடு செய்யறது இந்த துளாராசிக்காரனுக்கு மேலும் நன்மைகளை செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய பிரச்சனை சரி பண்ணி, பயத்தை நீக்கி, எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை சரி பண்ணி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். கண்டிப்பா அப்படிப்பட்ட தெய்வத்தை தவறாம நீங்க வழிபாடு பண்ணிக்கங்க. சரிங்களா? மற்றபடி பயப்படாமல் நீங்க இருக்கலாம். மேலும் இந்த 11 மாதங்கள்ல கவனத்தோடு இருக்குது. வாக்கு கொடுக்கறது, ஜாமீன் கேரண்டிக்கு கையெழுத்து போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருங்க. ஏதோ ஒரு தொழில் மற்றும் மேலே ரீதியில் அக்ரிமெண்ட், ஒப்பந்தமா இருந்தாலும் சரி, படிச்சு பார்த்து கையெழுத்து போடுறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லது. அப்படின்றது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகியம். திருவடி சரணம்.